அதற்கடுத்தது காலுறைகள் அல்லது தடுப்புகள் மீது மசஹ் செய்தல். இதனுடைய சட்டம், அதாவது காலுறை அது ஒரு லெதரில் போடக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், அல்லது சாக்ஸ் துணியில் நம்ம போடக்கூடிய சாக்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஒருவர் மசஹ் செய்து கொள்ளலாம். அதற்கு நிபந்தனைகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை லேசாக்கி இருக்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் உள்ளூரில் இருந்தால் அவர் ஒது செய்துவிட்டு அணிந்திருக்கணும். அப்படி அணிந்தால் அதுக்கு ஒரு நாள் வரைக்கும் 24 மணி நேரம் அவர் திரும்ப அந்த உரையை கலற்றாமல் அவர் அதற்கு மேலே தடவி கொள்ளலாம். ஒரு தடவை தடவினா முடிஞ்சிருச்சு. அதாவது காலை திரும்ப கழுவ தேவையில்லை. ஒது முறியும் போதெல்லாம் அவர் அடுத்த ஒது செய்யும் போது அந்த ஒரு நாள் அவர் என்ன செய்யலாம், உள்ளூரில் இருந்தால் அதை கலற்றாமல் அதன் மீது மசஹ் செய்யலாம். ஆனால் இதில் ஒரு சட்டம் இருக்குது. அவர் அதற்கு முன்பு அணிவார் இல்லையா, அப்போது ஒதுவோடு இருக்கணும். ஒது செய்துட்டு அணிஞ்சிருக்கணும். ஒது செய்யாமல் அணிந்திருந்தா கட்டாய கலற்றிட்டு தான் அவர் ஒது செய்துட்டு அப்புறம் காலுடைய அணியலாம். இது உள்ளூரில். பயணத்தில் இருந்தால் 3 நாட்கள் வரைக்கும் அவர் அதை கலற்ற தேவையில்லை. அப்போதும் இதே சட்டம் தான். அவர் ஒது செய்துட்டுத்தான் அந்த காலுறையை அணிந்திருக்கணும். அப்போ பயணத்தில் 3 நாட்கள், உள்ளூரில் 1 நாள். அது சாக்ஸ் போன்ற துணியிலே இருக்கலாம், அல்லது ஒரு லெதர் போன்ற ஒன்றில் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லில் முஸாஃபிரி 3 அய்யாமின் லயாலி யஹுன்ன வலில் முகீமி யௌமன் வ லைலா. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பயணிக்கு 3 பகல் 3 இரவுகளும், ஊரில் இருப்பவர்களுக்கு 1 பகல் 1 இரவு மட்டும் காலுறைகள் மீது மசஹ் செய்து கொள்ளலாம் அனுமதித்தார்கள். ஆனால் ஒரு அவசரத்தின் காரணமாக நம்ம வந்து அதில் வந்து ட்ரெயினில் மலைதளம் கழிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் நமக்கு வக்து வந்துருச்சு, பொழுது ஆகணும், இல்லைன்னா கலாவாயிருங்கிற ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு நமக்கு. அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஷூவை கழட்டி சாக்ஸ் கழட்டி ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். அந்த டைமில் என்ன மாதிரியான சூழ்நிலை? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி, இப்போது சாக்ஸ் போட்டு ஷூவும் போட்டிருக்கோம். இப்போ ஷூவை கழட்டணுமா, ஷூவை கழட்டாமலே அந்த ஷூக்கு மேலேயே செய்து கொள்ளலாமாங்கிறதான உங்கள் கேள்வி. அதாவது உரை மீது நாம் செய்ய வேண்டும்னா முதல்ல உரை எது, நாம் அணிந்திருக்கிற சாக்ஸ், சரியா? அல்லது அது ஒரு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஷூ மாதிரி நினச்சிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கின் லெதரில் போட்ட ஒரு, அது வந்து பார்த்தா ஒரு ஜிப் போட்ட மாதிரி இருக்கும். இப்படி போட்டுட்டு ஒரு ஜிப் போட்டு இழுத்துவாங்க, அதையே அதிலே நடப்பாங்க, சரியா? அது பிரச்சனை இல்லை. அது வந்து நேரடியாக நீங்கள் அதன் மேலேயே பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து எது உங்கள் காலோடு ஒட்டி இருக்கிற உரையோ அதன் மீது பண்ணணும். காலோடு ஒட்டி இருக்கிற உரைங்கிறது உங்களுடைய ஷூ அல்ல, சரியா? அப்போது அதன் மீது பண்ணணும். நீங்கள் அப்போ ஷூவை கலச்சணும், பிறகு அது மேலே பண்ணணும். ஏன்னா பண்ணும்போது காலுடைய இதான் கால்னா இப்படி முன்புறம் 2 பக்கமும் இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை, அதுவும் அந்த உரை எதுவரை இருக்குதோ அதுவரை தடவும். இதுலேயும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த உரை நம்முடைய கணுக்கால் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே இருந்தால் செல்லாது, அது உரையில் வராது. கணுக்கால் கீழே இறங்கிடுச்சு, கணுக்கால் மூடக்கூடியதாக இருக்கும், கணுக்கால் வரைக்கும் இருக்கணும் அது அந்த உரை. அதனால இப்போ சாக்ஸில் 2 டைப் இருக்கு இல்லையா, ஒன்று கெண்டைக்கால் வரைக்கும் போடுவாங்க, இன்னொன்று கணுக்கால் வரை கரெக்டாக மூடும். அது என்னமோ சாக்ஸ் சொல்லுவாங்க, அது ஏதோ ஒன்று, சரியா? அப்போது அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கெண்டைக்கால் வரைக்கும் வரைக்கும் சாக்ஸுக்கு பண்ணணும். ஏன்னா அது முழு உரை, அந்த உரையில் பண்ணணும்னா முழுக்க பண்ணணும். கணுக்கால் வரைக்கும் இருந்தால் கணுக்கால் வரைக்கும் பண்ணால் போதுமானது, மேலே வர தேவையில்லை. கெண்டைக்கால் வரைக்கும் அங்கெல்லாம் உரை இல்லை. அப்போது அந்த நேரத்தில் ஷூவை கலற்றத்தான் செய்யணும். இல்லைன்னா
லெதர்லையே அப்படி முழுக்க போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அசுத்தம் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வின் பெயர் உச்சரிக்கப்படக்கூடாது. ஆகவே அந்த மாதிரி இடத்துல பிஸ்மில்லா சொல்றது இது எல்லாமே மனதால் சொல்லிக்கொள்ளணும். நிர்பந்த அடிப்படையில் அங்கே நம்ம உதவி செய்ய வேண்டியதுன்னா பக்கத்துல ட்ரெயின்லாம் அதான் பிரச்சனை, அங்கே உள்ள அறை அதே தான் இருக்குங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல அசுத்தமாக கூட சில இடத்துல இருக்கலாம். அப்போ நம்ம மனதால் உதவு செய்ய வேண்டிய தண்ணீர் அந்த இடத்துல தான் இருக்குன்னா அந்த இடத்துல கவனமாக அசுத்தம் மீதும் பட்டிடாமல் கவனமாக உதவி செய்யணும். அப்படி செய்யும்போது எந்த ஒன்றையும் உச்சரித்து சொல்லக்கூடாது, மனதால் தான் சொல்லணும். பிஸ்மில்லா மனதால் தான் சொல்லணும். கடைசியில் நீங்கள் முடிச்சு அந்த இடத்த விட்டு வந்துட்டு துவாவதிக்க வேண்டியதுதான். முதலாவது விஷயம் ஹம்மாம், அதாவது குளியலறை. அது கழிவறை அல்ல, குளியலறை. சரியா? சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வருது, அதுக்கு சிறுநீர் கழிக்கிற இடம் இருந்தால் அங்கே தான் போகணும். சிறுநீர் கழிக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு நெருக்கடி வந்ததென்றால் அந்த ஹம்மாமில் நாம் செய்ய வேண்டிய தேவை வந்ததுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே வேறு உறவினர் வீடு இந்த மாதிரி போகும்போது அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்ட பிறகு இங்கே சிறுநீர் கழித்து கொள்ளலாமான்னு அனுமதி கேட்ட பிறகு அங்கே செய்யலாம். அதுக்கு பிறகு தண்ணீர் ஊற்றி இது பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே சில நேரத்தில் அவங்களுடைய அந்த மண் இருக்கிற பகுதியில் சிறுநீர் கழிப்பாங்கன்னு வருது. அப்போ தண்ணீரை அந்த இடத்துல மேலே அதிகமாக ஊற்றி இது பண்ணணும். ஆகவே அந்த மாதிரி சுத்தம் செய்யணும். அது முடிஞ்ச வரைக்கும் மக்கள் அந்த மாதிரி பயன்படுத்துகிற இடத்துல தவிர்த்துக்கணும், அனுமதி கேட்டுக்கணும். ஆகவே காலுறைகள் மீது மசாஜ் செய்வதுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுறைகள் மசாஜ் செய்தாங்கிறது நமக்கு ஆதாரங்கள் தெளிவாயிடும். ஒருவர் ஒது செய்துட்டு அவர் அந்த உரையை அணிந்திருக்க வேண்டும்ங்கிறது அதில் முதல் நிபந்தனையாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், அந்த காலுறை ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராமான வழியில் திருடப்பட்டதாகவோ அபகரிக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது. எப்படி வுதுவை நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளில் தண்ணீர் ஹலாலாக இருக்க வேண்டும், திருடப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்றது, அது போலத்தான் ஒருத்தர் அணிந்திருக்கக்கூடிய காலுறை அதன் மீது ஒரு மசாஜ் செய்கிறார்னா அதை திருடிட்டு வரக்கூடாது. சம்பந்தப்பட்டவருடைய அனுமதி உரிமை இல்லாமல் எடுத்து அணிந்து கொண்டு அதன் மீது மசாஜ் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் முதல்ல அது செய்ததே தப்பு, சம்பந்தப்பட்டவருடைய அனுமதி இல்லாமல் அணிந்தது தப்பு, அதன் மீது மசாஜ் செய்வது கூடாது. மூன்றாவது நிபந்தனை, அந்த காலுறை நம்முடைய கரண்டை வரை மறைக்க வேண்டும். கரண்டை மூலினா அந்த கணுக்கால், அதை மறைக்கலை அப்படின்னு கேட்டால் அதன் மீது மசாஜ் செய்யக்கூடாது. கட்டாயம் அதை கலற்றி விட்டு காலை கழுவத்தான் வேண்டும். இது எல்லாமே மிக முக்கியமான நிபந்தனை. இதோடு சேர்த்து தான் காலுறையின் மீது செய்வதற்கு அனுமதி இருப்பது, தலைப்பாகையின் மீது செய்வதற்கும் அனுமதி இருக்கு. தலைப்பாகை அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது, தலைப்பாகை தலையை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தலையை முழுக்க மறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தலைப்பாயின் மீது செய்யணும். இரண்டாவது, தலைப்பாகை பொதுவாக அது இன்னைக்கு அந்த தலைப்பாகை பொதுவாக நம்ம அணிகிறது பார்க்க முடியுறதில்ல. அது அரபுகளில் கிராமப்புற அரபிகள் செய்யும் அந்த தலைப்பாகை அணிவாங்க. எப்படி கேட்டால் அந்த தலைப்பாகை கீழ்த்தாடையிலிருந்து தலை வரைக்கும் அப்படியே ஒரு தடவை அல்ல பல தடவை சுற்றி இருப்பாங்க. இப்படி சுற்றி இருப்பாங்க, சுற்றி கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சுத்தம் அல்லது பின்புறத்தில் அதனுடைய வால் தொங்க விடப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அப்போ ஒன்று முழுக்க தலைப்பாகை தலையை மறைக்கக்கூடிய அது அமாமா. இப்போ சிலர் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு அமாமா. அமாமாங்கிறது என்னென்னா ஒரு முக்காடு. சரியா? இந்த மாதிரி முக்காடு போட்டிருப்பாங்க. இந்த முக்காடு
உலமா அதுக்கு மேலே தடவுறத ஏற்கலை, மசாஜ் செய்யறது. சரியா? அப்போது முக்காடு, ஏன்னா அது கட்டப்படாது. அதுக்கு அதாவது அல்லாஹ்வுத்தாலா ஏன் காரியங்களை லேசாக்கியிருக்கா அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சிரமங்களை நீக்கத்தான். இப்போ காலுறையை கலற்றி விட்டு செய்வது சிரமம், அதனால அதை மாதிரி தடவுது. அதே மாதிரி இப்படி கட்டப்பட்டு தலை முழுக்க சுற்றி கட்டிடுது, இப்படியும் சுற்றி கட்டுவாங்க, இப்படியும் சுற்றி கட்டி தொங்க விடுவாங்க பால். அப்போ இதை கலட்டிட்டு செய்கிறது சிரமம், மசாஜ் செய்கிறது. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும். வெறுமை போர்த்தப்பட்டதுன்னு பொறுத்த வரைக்கும் தொப்பி அணிஞ்சிருப்பாங்க, தொப்பி அணிஞ்சு இப்படி போர்த்திருப்பாங்க. இப்போ எப்படி தொப்பி உள்ளவருக்கு என்ன சட்டம்? தொப்பி கலட்டிட்டு அவர் தலை மசாஜ் செய்வார் இல்லையா? அதே சட்டம் தான் இந்த மேலே போர்த்திருக்க அம்மாமா போன்ற அந்த முக்காடுக்கு இருக்கிற சட்டம், அதுதான். அப்போ அந்த அடிப்படையில் நாம் இப்படி போர்த்திருக்கோட, அப்போ எப்படி ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்க, இப்படி லைட்டாக இது பண்ணிட்டு மசாஜ் செய்வாங்க. அது போல தான், அதே போல தான் ஒருத்தர் தொப்பி விட்டுருந்தா தொப்பியை நகர்த்திட்டு மசாஜ், தொப்பி திரும்ப சரி பண்ணி போட்டுட்டு போகிறாங்க. ஆகவே தலைப்பாயுடைய சட்டம் இதில் இந்த மாதிரியான நிபந்தனை கூறப்பட்டது. அது உண்மையிலே சிரமமா, அது கலற்றுவது சிரமம் அப்படின்னா அப்போ அதை தலைப்பாய் மேலேயே இப்படி தடவி விட்டு காதுக்கு பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். மசாஜில் அது மார்க்கத்தில் கூடும் அப்படின்னு சட்டங்கள் இருக்குது.